ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் அதான் சமைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் ஆனதும் அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகி வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, இது மூணையுமே ஆட் பண்ணிக்கலாம். 4-5 வரமிளகாவை இது போல் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலை அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நான் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லாவே வணக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கு சாப் பண்ணி நான் 1 கப் அளவுக்கு வச்சுருக்கேன். அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும், ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நம்ம நெக்ஸ்ட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூடான சுவையான ரொம்பவுமே டேஸ்ட்டான ரொம்பவுமே ஈஸியான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். இது போல் தக்காளி சாப்பாடு இல்லைனா லெமன் ரைஸ் இந்த மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் தக்காளி சாப்பாடு கூட தான் ட்ரை பண்ண போகிறேன். Thank you for watching.